தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நமது எரிதனல் வலையொலியில் எதை பற்றி பேசப் போகிறோம் என்று சொன்னால், எழுத்து ஊடகங்களிலும் காட்சி ஊடகங்களிலும் பரபரப்பாக பேசப்பட்ட நம்முடைய தமிழ்நாட்டு மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் இந்திய ஒன்றிய நாட்டு தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களும் டெல்லியிலே சந்தித்ததுதான் தலைப்பு செய்தியாக இருக்கிறது. அண்மையிலே அமெரிக்க சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு தமிழ்நாடு திரும்பிய போதே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், விரைவில் டெல்லி சென்று நாட்டின் தலைமை அமைச்சரை சந்திப்பேன் என்று. அதன்படி சென்று நேற்று சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் முதன்மை இடம் என்னவென்றால், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்ன செய்தியிலிருந்து சென்னையிலே சுரங்க வழி தொடர்வண்டி பாதை, அதாவது மெட்ரோ, அந்த மெட்ரோ ஏறக்குறைய 19,000 கோடி ரூபாய் இதுவரை செலவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடங்கியது கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நம்முடைய அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தொடங்கிய திட்டத்தை இவர்கள் தொடர்கிறார்கள். ஏறக்குறைய 19,000 கோடி ரூபாய் செலவு செய்திருப்பதாகவும், அதற்கு ஒன்றிய அரசினுடைய பங்கு தொகை இதுவரை கொடுக்கப்படவில்லை, அந்த தொகையை கொடுங்கள் என்று நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமை அமைச்சரிடம் விண்ணப்பித்திருக்கிறார். அதற்கு அடுத்து இந்திய ஒன்றிய அரசும் தமிழக அரசும், அதாவது ஒன்றிய அரசு 60 விழுக்காடு, தமிழ்நாடு அரசு 40 விழுக்காடு, 100 விழுக்காடு போட்டு நடைமுறைப்படுத்தக்கூடிய கல்வி திட்டம். அந்த கல்வி திட்டத்திற்கு ஒரு 15-20 நாட்களுக்கு முன்னால் ஒன்றிய அரசு தர வேண்டிய தொகை தமிழ்நாட்டு அரசிற்கு 4,000 கோடிக்கு மேலே என்று தொடக்க கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆனால் நேற்று முதலமைச்சர் அவர்கள் தலைமை அமைச்சரை சந்தித்து பேசுகிற பொழுது 2,000 கோடி ரூபாய் நிலுவை இருக்கிறது, அதை தாங்கள் கொடுத்தால்தான் நாங்கள் ஆசிரியர்களுக்கு ஊதியம் போட முடியும் என்று சொன்னதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. சரி, அப்படியானால் ஏற்கனவே இந்த கல்வி தொடர்பான இந்த நிலுவைத் தொகையை தொடக்க கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொன்னதற்கு 10-15 நாட்களுக்கு முன்னால் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னார்கள், தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோம் என்று தமிழ்நாடு அரசு ஒப்புக்கொண்டு இதுவரைக்கும் கையெழுத்து போடவில்லை, ஆகையினாலே நாங்கள் நிதியை நிறுத்தி வைத்திருக்கிறோம், கையெழுத்து போட்டால் தான் நிதியை தருவோம் என்று சொன்னதாக செய்தி வெளியானது. நேற்று டெல்லியிலே தலைமை அமைச்சரை சந்தித்த பிறகு செய்தியாளர்கள் சந்தித்த நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறார்கள், தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய நல்ல குறிப்புகளை, அதாவது அம்சங்களை ஏற்கனவே நாங்கள் நடைமுறைப்படுத்தி வருகிறோம். ஒரே ஒரு சிக்கல் தான், மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்பதில்லை, அது தொடர்பான முறையீடு நாங்கள் செய்திருக்கிறோம், தலைமை அமைச்சர் அந்த முறையீடு குறித்து நாங்கள் ஆய்வு செய்கிறோம் என்று சொன்னார் என்றுதான் சொல்லியிருக்கிறார்களே தவிர, இந்த சுரங்க வழி தொடர்வண்டி பாதை திட்டத்திற்கு நிதி தருகிறோம், எத்தனை நாட்களுள் தருகிறோம், எவ்வளவு தருகிறோம் என்றும் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி சொல்லவில்லை. கல்வித்துறைக்கு கொடுக்கப்பட வேண்டிய தொகையை எத்தனை நாட்களில் தருகிறோம், எவ்வளவு தொகை தருகிறோம் என்றும் நம்முடைய தலைமை அமைச்சர் சொன்னதாக முதல்வர் அவர்களுடைய அந்த செய்தியாளர் சந்திப்பிலே செய்திகள் வெளியிடப்படவில்லை. அடுத்து நாம் என்ன கேட்கிறோம் என்றால், 2023 டிசம்பர் மாதம் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய வெள்ளம், கடும் மழை பெய்து பேர் இழப்புகளுக்கு உள்ளானோம். உயிரிழப்பு, பொருள் இழப்பு, வேளாண்மை நெற்பயிர்கள் இழப்பு, வாழை தோட்டங்கள் அழிவு, வெற்றிலை தோட்டங்கள் அழிவு, சாலைகள் பழுதுபட்ட பராமரிப்பு செலவு, ஆற்று கரைகள் உடைப்பு, குளங்கள் உடைப்பு, இப்படி மிகப்பெரிய இழப்புகளுக்கு உள்ளான நிலையில் ஏறக்குறைய 37,000 கோடி ரூபாய் இந்த இழப்பீட்டு தொகை தர வேண்டும் ஒன்றிய அரசு என்று வைத்த கோரிக்கை என்னானது? இந்த கோரிக்கை தொடர்பாக முதலமைச்சர் ஏன் வலியுறுத்தவில்லை என்கின்ற வினா. ஏற்கனவே நாம் 2011 இருந்து தானே புயல், ஒக்கி புயல், வரதா புயல், கஜா புயல் என்று வரிசையா 2011 இருந்து இந்த கடும் மழை, பெரும் புயல், இதனால் தமிழ்நாட்டு அரசுக்கும் மக்களுக்கும் ஏற்பட்ட பேர் இழப்புகளுக்கு நாம் ஒன்றிய அரசிடம் நிவாரண உதவி தொகையாக கேட்ட தொகை கணக்கிட்டு பார்த்தால் 1.5 லட்சம் கோடி வரும். இந்த 1.5 லட்சம் கோடி ரூபாயை பற்றி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைமை அமைச்சரிடம் கேட்டாரா என்றால் கேட்டதாக செய்திகள் இல்லை. சரி, 2011 இருந்து 2024 வரை தமிழ்நாட்டிலிருந்து டெல்லி சுரண்டி கொண்டு போன தொகை எவ்வளவு? தொடர்வண்டி துறையில், வானூர்தி துறையில், கப்பல் போக்குவரத்து துறையில், சாலை போக்குவரத்து துறையில், அப்புறம் சரக்கு மற்றும் சேவை வரி, அஞ்சல் துறை, இப்படி எத்தனையோ துறைகள் இருக்கு, வருமான வரித்துறை, இப்படி எத்தனையோ துறைகள் இருக்கும்போது
இதுல 2011 2024 ஏறக்குறைய 13 ஆண்டுகளில் 25 லட்சம் கோடிக்கு மேல் தமிழ்நாட்டு வரிப்பணம் டெல்லி சென்றிருக்கிறது. ஆனால் நாம் கேட்கிற தொகை 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி. இப்ப கல்விக்கு வெறும் 2000 கோடி. சுரங்க தொடர்வண்டி பாதை சென்னையில அதற்கு இவர்கள் எதிர்பார்க்கிறது ஏறக்குறைய ஒரு 5000 கோடி. இந்த 7000 கோடி ரூபாய் நிதியை கேட்டுத்தான் முதலமைச்சர் டெல்லி சென்றாரா என்கின்ற வினா நம்மிடத்தில். அடுத்து நம்முடைய மீனவர் சிக்கலை எழுப்பியதாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறார்கள். 191 மீன்பிடி படகுகளை சிங்கள இனவரி கடற்படையினர் கைப்பற்றி கொண்டு போயிருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டு கடலிலே கச்சத்தீவு அருகிலே நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது கைப்பற்ற படகுகள் எண்ணிக்கை 191. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறார்கள் 145 மீனவர்கள் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மீனவர்கள் வெட்கம் இல்லையா என்று கேட்கிறோம். சூடு சொர்ணம் இல்லையா என்று கேட்கிறோம். சுயமரியாதை சுயமரியாதை என்று சொல்கிறீர்களே, என்ன சுயமரியாதை உங்களுக்கு இருக்கு? 145 மீனவர்கள் இலங்கை சிறையில் அடைப்பட்டு கிடக்கிறார்கள். 191 படகுகள் அங்கே சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறது. இதை முறையீடு செய்வதற்குத்தான் முதலமைச்சருடைய வேலை என்று கேட்கிறோம். சரி, 2023 ஆகஸ்ட்ல ராமேஸ்வரத்தில் போட்டீங்கள மீனவர் மாநாடு. அந்த மாநாட்டிலே இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலே உள்ள தமிழ்நாடு மீனவர்கள் மீன் பிடிக்கக்கூடிய கடல் சிக்கல்களுக்கு ஒரே தீர்வு கச்சத்தீவை மீட்பதுதான் என்று தீர்மானம் போட்டீர்களே. ஓராண்டு கடந்து விட்டது. அந்த தீர்மானத்தின்படி தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? எத்தனை தீர்மானங்கள் போட்டீங்க? அம்மையார் ஜெயலலிதா உச்ச நீதிமன்றத்தில் போட்ட வழக்கு என்னாச்சு? நேற்றைய வரைக்கும் மீனவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். மீன்பிடி படகுகள் சிங்கள கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டிருக்கு. அங்கே இலங்கை நீதிமன்றத்திலே ஒரு மீனவருக்கு 1 கோடி ரூபாய் தண்டனை விதிக்கிறார்கள். அப்ப கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை ஏன் முதலமைச்சர் நரேந்திர மோடி அவர்களிடம் வலியுறுத்தவில்லை என்கின்ற வினாக்கள்லாம் இருக்கிறது. ஆக இந்த பயணம் என்பதே சுரங்க வழி தொடர்வண்டி பாதை திட்டத்துக்கு நிதி கேட்டு, கல்வித்துறைக்கு நிதி கேட்டு, 191 படகுகளை மீட்டு தருவதற்கு உதவி கேட்டு, 145 மீனவர்களை இலங்கை சிறையிலிருந்து விடுவித்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு ஒன்றிய அரசு தயவை கேட்டு என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அண்மையிலே அமெரிக்கா சென்று வந்ததற்கு ஒன்றிய அரசிற்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கும் கொள்கை அடிப்படையில் 7ஆம் பொருத்தம் 8ஆம் பொருத்தம் எனவே முடியாது. இதற்கிடையில் சொல்கிறார் கொள்கைகளை நாங்கள் விட்டு கொடுத்ததே இல்லை. இந்த செய்தித்தாள்ல எந்த செய்தி எடுத்து பார்த்தாலும் மாண்பு முதலமைச்சர் சொல்கிறார்கள் நாங்கள் ஒருபோதும் கொள்கைகளை விட்டு கொடுத்ததில்லை. நீங்கள் கோரிய திராவிட நாட்டு கொள்கை கைவிட்டீர்களா இல்லையா? 62 முதற்கோணல் முற்றிலும் கோணல். திராவிடர் கழகத்தினுடைய உயிர் கொள்கை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயிர்மை கொள்கையான தனிநாட்டு கொள்கை, திராவிட நாட்டு கொள்கை ஏன் கைவிட்டார் அறிஞர் அண்ணா? விடை சொல்ல முடியுமா? தனிநாட்டு கோரிக்கையை தான் கைவிடுகிறோம், அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன என்று அன்றைக்கே சொன்னார் 67 கூட அறிஞர் அண்ணா. ஆனா அதற்கு பிறகு எத்தனை கொள்கைகளை நீங்கள் விட்டு கொடுத்திருக்கிறீர்கள்? நெடுஞ்சாலை துறையில சுங்கச்சாவடிகள் நாம் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம். கச்சத்தீவு பறிப்பு, காவிரியிலே கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக கர்நாடகத்திற்கும் நமக்குமான சிக்கல் நீடிக்கிறது. 3 போகம் விளைந்த நெற்களஞ்சியம் இன்றைக்கு ஒரு போகத்தில் வந்து நிற்கிறது. முல்லை பெரியார் அணை சிக்கலை நம்ம இழந்திருக்கிறோம். அதே போல சரக்கு மற்றும் சேவை வரி தமிழ்நாடு அரசு விற்பனை வரி என்று தண்டி ஒன்றிய அரசு கொடுத்திருந்த நிலையை ஒன்றிய அரசை நேரடியாக தண்டி தமிழ்நாட்டுக்கு தருகிற நிலை, இதை விட்டு கொடுத்ததா இல்லையா? நெடுஞ்சாலைக்கு மேலும் 7 நெடுஞ்சாலைகளை தமிழ்நாட்டு அரசில் ஒன்றிய அரசு போட வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை வைக்கிறார். அப்படியானதில் 7 நெடுஞ்சாலைகளில் தமிழ்நாட்டு மக்களை சுரண்டி கொழுத்து கொண்டு நீங்கள் டெல்லிக்கு கொண்டு போங்கள் என்று சொல்லுவது போல அல்லவா இருக்கிறது. இப்படி இந்த வரிசையை நம்ம தமிழ்நாடு அரசு 1967க்கு பிறகு ஒன்றிய அரசிடம் இழந்த திமுகவினுடைய கொள்கைகளை நாம பட்டியலிட்டால் நேரம் போதாது. மாநில பட்டியலில் இருந்த கல்வி பொதுப்பட்டியலுக்கு சென்றது. மருத்துவ நுழைவுத் தேர்வு என்கின்றதை நேற்று வந்து தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மாணவ மாணவர்களை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறது. தன்மானத்திற்கு இழுக்காக இருக்கிறது. மூக்குத்தியை கலத்து, கம்மலை கலத்து, சட்டையை கலத்து, முழுக்கை சட்டை போடாதே, முழு பாவடை கட்டாதே, இப்படியெல்லாம் தமிழ்நாட்டு மாணவிகளை இழிவுபடுத்துகிற, கேவலப்படுத்துகிற, கொடுமைப்படுத்துகிற காட்சிகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. நீங்கள் என்ன சுயமரியாதை வீரர்கள் என்று நாங்கள் கேட்கிறோம், தமிழ் தேசியவாதிகள் கேட்கிறோம். அதே போல பாருங்க,
ஏறக்குறைய 471 நாட்கள் ஊழல் குற்றச்சாட்டிலே, கையூட்டு வாங்கிய குற்றச்சாட்டிலே, மதுபான கடையிலே ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வைத்து விற்று கையூட்டு பெறுகிற அந்த குற்றச்சாட்டிலே செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருக்கிற பொழுது இன்றைய முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கரூரிலே பேசிய பேச்சு, திமுக வைத்த குற்றச்சாட்டு, ஏறக்குறைய 441 நாட்கள் சிறையிலே இருந்துவிட்டு வெளியே வந்திருக்கிறார். அவரை தியாகி என்கிறார் நம்முடைய மாண்பு முதலமைச்சர். அதைத்தான் நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் கேட்கிறார். அவர் என்ன கப்பலோட்டி தமிழன் போல் சிறைக்கு சென்று வந்தாரா? அல்லது பெருந்தலைவர் காமராஜர் போல் சிறைக்கு சென்று வந்தாரா? மூதறிஞர் ராஜாஜி போல் சிறைக்கு சென்று வந்தாரா? சிலம்பச்சோழர் மாப்போசி போல் சிறைக்கு சென்று வந்தாரா? சத்தியமூர்த்தி போல் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்ற ஒரு ஊழல் பேர்வழியை, ஊழலுக்காக கையூட்டுக்காக, தமிழ்நாட்டு கனிம வளங்களை கொள்ளையடித்து சொத்து சேர்த்ததற்காக, அளவுக்கு அதிகமாக பணம் சேர்த்ததற்கான குற்றச்சாட்டிலே, நீங்கள் வைத்த குற்றச்சாட்டிலே, திராவிட முன்னேற்ற கழகம் வைத்த குற்றச்சாட்டிலே, இன்றைய முதலமைச்சர் மாண்பு மு க ஸ்டாலின் அன்றைக்கு வைத்த குற்றச்சாட்டிலே அவருக்கு சிறைக்கு போயிட்டு வந்திருக்கிறார். அவரை தியாகி போல் நீங்கள் காட்டுகிறீர்கள். அப்படியானால் கப்பலோட்டி தமிழை நீங்கள் இழிவுபடுத்துகிறீர்கள். பெருந்தலைவர் காமராஜரை நீங்கள் கொச்சைப்படுத்துகிறீர்கள். சிலம்பச்சோழர் மாப்போசி அவர்களை நீங்கள் கேவலப்படுத்துவதாகத்தான இந்த பாலாஜி வர வெடி போட்டு கேவலம் இல்லையா? தமிழ்நாட்டிற்கே அவமானத்தை தேடி தந்த சிறைவாசம் இந்த சிறைவாசம். அது யாராக இருந்தாலும் சரி, அதிமுக அதே போலதான். அதிமுக முதலமைச்சர் ஜெயலலிதா சிறைக்கு சென்ற போது நாங்கள் அதைத்தான் சொன்னோம். அவருடைய அமைச்சரில் சென்ற முத்துசாமி போன்றவர்கள், பொன்னுசாமி போன்றவர்கள் சிறைக்கு சென்ற போதும் நாங்கள் அதைத்தான் சொன்னோம். திராவிடர் நாடு கெட்ட ஒரு இயக்கம் அந்த கொள்கையை கைவிட்டு விட்டு மாநில சுயாட்சி கேட்கிற இயக்கம், மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, அண்ணாவின் வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாய அமைத்தை தேர்வோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், இலங்கை தமிழர்களுக்கு இன்னுயிரை தருவோம் என்றெல்லாம் முழங்கிவிட்டு இந்த திராவிட இயக்கம் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் அவமானத்தை தேடித்தரக்கூடிய வகையிலே ஊழல் செய்த அமைச்சர்கள், முதலமைச்சர் உள்ளே சென்று வந்தால் வெடி போட்டு வரவேற்கிற, பொன்னாடை போர்த்துகிற உதயநிதி ஸ்டாலின் செந்தில் பாலாஜிக்கு பொன்னாடை போர்த்துகிறார். அவர் வானூர்தி நிலையத்தில் சென்று முதலமைச்சருக்கு பொன்னாடை போர்த்துகிறார். அமைச்சர்கள் அவரை ஆற தழுவி நிற்கிறார்கள். கைது செய்யும் போது அவர் நடித்த நாடகம் மறைந்து போய்விடுமா அல்லது மறக்கத்தான் முடியுமா? மகிழுந்துக்குள் அவரை காவல்துறையினர் முட்டி தள்ளுகிற பொழுது அவர் போட்ட நாடகம், நடித்த நாடகம் ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்திற்கு மிகப்பெரிய அவலத்தை, கேவலத்தை, அவமானத்தை உருவாக்கி தரக்கூடிய இயக்கமாகத்தான் இந்த திராவிட இயக்கம் இருக்கிறது. அதற்கு இதெல்லாம் சான்று. செந்தில் பாலாஜி கைது சான்று, முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் சிறைக்கு சென்றது சான்று, அவருடைய அமைச்சர் சகாக்கள் மீது வழக்கு, எத்தனை அமைச்சர்கள் மீது வழக்கு இல்லாத அமைச்சர்கள் ஒரு பட்டியலை கொடுங்க, வெள்ளை அறிக்கையில் கொடுங்க என்று நாம் தமிழ்நாடு அரசு கேட்டால் கொடுக்க முடியுமா இவர்கள்? அந்த வகையிலே இந்த திராவிட பூதங்கள் வேரோடும் வேரடி மண்ணோடும் துடைத்து எரியப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில தான் இன்றைக்கு தமிழ் தேசியம் எழுந்து வந்து கொண்டிருக்கிறது. தமிழ் தேசிய களத்தில் நிற்கக்கூடிய போராளிகள், தம்பிமார்கள் மிக மிக கவனமாக நம்முடைய அரசியல் காய்களை நகர்த்தி 2026 இந்த திராவிட பூதங்களை அகற்றிவிட்டு நாம் தமிழர் அரசு ஆட்சி பீடத்தில் அமர்வதற்கான எல்லா வகையான அறிவு நிறைவான, ஆக்க நிறைவான களப்பணிகளை செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை தமிழர்கள் முன் வைத்து, இந்த அவலங்களை பாருங்கள், கேவலங்களை பாருங்கள், டெல்லி சென்ற விதத்தை பாருங்கள், திரும்பிய விதத்தை பாருங்கள், இதெல்லாம் பார்த்து கொண்டு மாற்று அரசியல் புரட்சிக்கு நம்மை நாமே தயார்படுத்துவோம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.